பண்ண போகிறோம். ஓகேவா, ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து சேர்த்து வைங்க குட்டீஸ். நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும் ஷீட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை A4 ஷீட் தான் என்கிட்ட இருக்குன்னா A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, வேஸ்ட் டூத் பேஸ்ட் பாக்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் கலெக்ட் பண்ணி ரியூஸ் ஐடியாஸ்லாம் நான் வந்து நிறையா போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டூத் பேஸ்ட் பாக்ஸை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம் கம் போட்டு. நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஹேண்டை வச்சு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நியூ ஐடியாஸ் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ நான் வந்து சாரி இங்கே இருக்கிற ஒட்டிக்கலாம், சென்டரில் இப்படி ஒட்டிடலாம். அடுத்து சைட்லலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கம் போட்டு கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து தட்டி விட்டுக்கோங்க. சில பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வீடியோஸ்லாம் நான் வந்து போடுவேன். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, வெரி வெரி சிம்பிள் தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டப்பா ரெடி ஆயிடுச்சா. நான் வந்து கட்டர் எடுத்திருக்கேன். குட்டீஸ் நீங்களாம் கட்டர் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும், இல்லைனா உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எட்ஜில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து இப்படி நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கே பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ சேஃபாக பண்ணுங்கள். பிளேட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது ஒரு பாக்ஸ் பாருங்கள், இது பிரிஞ்சு தான் வருது. ஒட்டிகிட்டே இருக்கலாம் நம்ம கம் போட்டு, இல்லை ஒட்டலைன்னா நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போது நமக்கு பாக்ஸ் ரெடியாக இருக்கா. என்ன பண்ண போகிறோம்னா இதையும் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நான் மடிச்சு விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா டூத் பேஸ்ட் பாக்ஸில் தானே செஞ்சோம். பேப்பரில் செஞ்சால் கூட ஒரு 2 நாளில் உடஞ்சி கிழிஞ்சு போயிடும். இது வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிஃப்டாக பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் வந்து ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இங்கனுக்குள்ள ஒரு கண் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி வரைஞ்சா, அதனால்தான். இது நம்ம கிஃப்டாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஏதாவது உள்ள க்யூட்டாக ஏதாவது கிஃப்ட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வரைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பிங்க் கலர் ஹைலைட் எடுத்து அழகாக இந்த மாதிரி போ மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்மளோட அழகான கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன் கூட கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் கூட ஓட்டலாம். பிங்க் கலர் பேப்பர் கவர் பண்ணி யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் கூட ஓட்டலாம். இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன்னா பார்த்தீங்கன்னா இது கீழே விழுகவே விழுகாது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளோட சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகி சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, பை பாய்.